அடிவயிற்று பகுதியில் சிலருக்கு அதிக அளவில் ஏற்படும் உஷ்ணத்தால் வயிற்று வலி, சிறுநீர் பிரிவதில் சிரமம் ஏற்படும். அப்பொழுது நல்லெண்ணெயை தேய்த்தால் நல்ல பயனை பெறலாம். தினமும் காலையில் எழுந்து பல் தேய்த்த பின்னர் சிறிது நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 10 நிமிடம் அப்படியே வாய்க்குள் பற்களுக்கிடையே நன்றாக படும்படி கொப்பளிக்க வேண்டும். நன்கு நுரைந்து வெண்மை நிறமாக மாறியிருக்கும் பொழுது வெளியே கொப்பளித்து விட வேண்டும். இப்படி செய்வதால் பல்வலி, ஈறுவீக்கம், தலைவலி சரியாகிவிடும். நல்லெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் உடலில் ஏற்படும் கொழுப்பு கட்டிகள் வரவிடாது. உடல் வலி இருக்கும் இடத்தில் நல்லெண்ணெயை தேய்த்து மசாஜ் செய்வதன் மூலம் வலி முற்றிலுமாக நீங்கிவிடும். கர்ப்பிணிகள் நல்லெண்ணெயை கொண்டு வயிற்றில் மசாஜ் செய்வதால் ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படாது, அதாவது வரித்தெழும்பு ஏற்படாது. நல்லெண்ணெயில் ஜிங்க் எனும் கனிம சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள எலும்புகளுக்கு கால்சியம் அதிகமாக கிடைக்குமாறு செய்கிறது. எனவே எலும்புகள் வலுவுடன் இருக்க வேண்டுமெனில் கால்சியம் உணவுகளுடன் நல்லெண்ணெயும் சாப்பிடுவது நல்லது. தூக்கமின்மையால் அவசியப்படுபவர்கள் வாரம் ஒரு முறை நல்லெண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் தூக்கமின்மை பிரச்சனை இருந்து விடுபட்டு நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். தலைமுடிக்கும் ஊட்டமளிப்பதால் முடி உதிர்தல் நிற்கும். காலையில் ஒரு டீஸ்பூன் வெறும் வயிற்றில் நல்லெண்ணெய் குடிப்பதால் உண்டாகும் நன்மைகளை பற்றி காண்போம். குடல் இயக்கம் சீராக நடைபெற்று மலச்சிக்கல் இருக்காது. இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொழுப்பு கரைகிறது. உடல் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியுடன் இருக்கும். இரத்த அழுத்தமும் சீராகும். இவையே நல்லெண்ணெய் மூலம் வரும் நன்மைகள்.